வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேடிகே சோலார். இது வந்து நம்ம சென்னையில் பட்டாபிராமம் பண்ண ப்ராஜெக்ட் தான். இது ஒரு 5 கிலோவாட் 3 ஃபேஸ் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போட்டு அதில் வந்துட்டு எந்த அளவுக்கு லோடை வந்துட்டு அந்த வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பிரித்து ப்ளஸ் அதுக்கு பேக்கப்புக்கு ஹைப்ரிடுக்கே ஒரு பேக்கப் யூபிஎஸ் போட்டு நம்ம சேஞ்ச் ஓவர் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருப்போம். இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டு டிசிடிவி பார்த்தீங்கன்னா எஸ்பிடியோட பக்கா ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருப்போம். இதுக்கு தனி எர்த்திங் வந்து டிசி எர்த்திங் கொடுத்துருப்போம். ப்ளஸ் வந்துட்டு இதோடைய ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கொண்டு வந்து இன்வெர்ட்டருக்கு வந்துட்டு இன்புட்டாக கொடுத்துருப்போம். வந்துட்டு எங்கெங்க கனெக்ஷன் ஆகிருக்குன்னா உங்களுக்கு இது வந்துட்டு பேட்டரி கனெக்ஷன் 51.2 100 AH பேட்டரி. இதோட கம்யூனிகேஷன் கேபிள் போர்ட் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதுக்கான எர்த்திங்கும் டிசி எர்த்திங் தனியாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் சப்ளை ப்ளஸ் இன்புட் சப்ளை பேட்டரியோட எம்சிசிவி போட்டு பேட்டரி பாக்ஸ் கொடுத்து பேட்டரி பாக்ஸ் தான் இன்வெர்டர் கனெக்ஷன் கொடுத்துருப்போம். ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு யூபிஎஸ் வேணும். இப்போ வந்து டபுள் பிளக் இதுவுமே நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டபுள் பிளக் அவங்க வந்து டேரெக்டாக சொல்லினாங்கன்னா இன்வெர்டர் இல்லாமலே நம்மளுக்கு வந்து இபி பாயிண்ட் யூபிஎஸ்ல கன்வெர்ட் ஆகிட்டு அந்த யூபிஎஸ்ல என்னென்ன லோடு கொடுத்துருக்காங்களோ அது அவங்களுக்கு வந்து பாஸ் ஆகிடும். ப்ளஸ் அங்கேருந்து வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்துருப்போம். இங்கே சோலார் ஆஃப் யூபிஎஸ் அப்படின்னு சேஞ்ச் ஓவர் கொடுத்துருப்போம். எதுக்கு இந்த சேஞ்ச் வரும் அப்படின்னீங்கன்னா, இதை நீங்கள் வந்துட்டு சோலாரில் போட்டிங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு இபி உள்ளே வராமல் சோலாரில் மட்டும் ஒர்க் ஆகும். அந்த பேட்டரியோட உதவியோட இந்த பேட்டரி வந்துட்டு வெறும் 5 கிலோவாட் ஹவர் தான் உங்களுக்கு பத்தாது. அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், யூபிஎஸ்னு இன்னொரு பாயிண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இங்கே டபுள் யூபிஎஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த யூபிஎஸ் பாயிண்ட் எதுக்குன்னா, இது நம்ம எப்பவுமே யூபிஎஸ்ல தான் போட்டிருக்கோம். அப்போ இவங்களுக்கு பவர் கட் ஆனால் இந்த யூபிஎஸ்ல இருக்க எல்லா லோடுமே கண்டினியூஸாக அவங்களுக்கு ஆன்லேயே தான் இருக்கும். ஒன்லி இபியில் எது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த லோடு மட்டும்தான் ஆஃப் ஆகும். எமர்ஜென்சி ஒரு 1 hour 1/2 hour வேணும்னா இதை தூக்கி அவங்க சோலாரில் போட்டாங்கன்னா வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு சோலாரில் ஒர்க் ஆகும் வித்தவுட் இபி. ஓகேவா, இதை நடுவில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அவுட்புட்டே போகாது. இன்வெர்ட்டர்லேருந்து, அதாவது பேட்டரிலேருந்து இன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட் போகாது. ப்ளஸ் இது வந்துட்டு இதோட லைன் எங்கே போகுது உங்களுக்குன்னா அவுட்புட் லோடில் கனெக்ட் பண்ணிடுறோம். ப்ளஸ் இங்கே ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு என்ன, இன்வெர்ட்டருக்கு இன்புட் சேஞ்ச் ஓவர். அதாவது நம்மளுக்கு வந்துட்டு இன்வெர்ட்டர் வந்துட்டு 2ஆக கொடுத்துருக்கோம். இதை வந்துட்டு சோலார் சாக்கெட்டில் போட்டோம்னா அந்த லோடு, இந்த லோடு இருக்கு இல்லையா, இந்த சோலார் லோடும் இதோடைய சோலாரும் ரெண்டுமே சோலாரில் இருந்தால் வீடு ஃபுல்லாக சோலாரில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமே தவிர வித்தவுட் இபி தேவையே இல்லை. இன்கேஸ் இது இபியில் போட்டோம் அப்படின்னீங்கன்னா இதை இபியில் போட்டுட்டு இதை நீங்கள் யூபிஎஸில் போட்டிங்கன்னா யூபிஎஸ் பாயிண்ட் தனியாகவும் இபி பாயிண்ட் தனியாகவும் ஒர்க் ஆகும். இப்போ வந்துட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இபி வந்துட்டு ஒர்க் ஆகிற லோடு இபிலையும் சோலாரில் ஒர்க் ஆகிற லோடு சோலார்லேயும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஹைப்ரிட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் கொடுத்தாலும் நாங்கள் டிசைன் பண்ணி அவங்களுக்கு எப்பயுமே ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் பிரச்சனையானாலுமே அவங்களுக்கு லோடு டிஸ்டர்ப் ஆகாமல் பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் டிசைன். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்தபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இது ஒரு ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்னால ஆங்கிட்டாகவும் யூஸ் ஆகும். கட் பண்ணிக்க.